ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். அருமையானவர்களே, இந்த வேளையில் லூக்கா 19 அதிகாரம் 1 10வது வசனம் வரை தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். அங்கே இயேசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சகேயினுடைய வரலாற்றை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்தை கடந்து செல்கிறார். அவர் அது ஒரு கடற்கிற வழியாகத்தான் வைத்திருந்தார். அந்த ஊரிலே தங்க வேண்டும், தாவரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் கிடையாது. எரிகோ, அவர் ஒருவேளை கலிலேயாவிலிருந்து வந்திருக்கலாம். எரிகோ எருசலேமுக்கு செல்கிற வருகின்ற வழியில் இருக்கின்ற ஒரு இடம். அவ்விதமாக யோர்தான் ஆற்றங்கரையை கடந்து வருகின்ற பொழுது அந்த பட்டணத்தை பார்க்க முடியும். அதனை பார்க்கவும் இறைவன் கிருபை செய்தார். அதனால் சொல்கிறேன், அவ்விதமாக இறைவன் அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வருகிறார். ஆனால் அந்த இடங்களிலே இயேசு கிறிஸ்து கடந்து வரப் போகிறார் என்ற செய்தியானது அங்கே மக்களுக்கு தெரிகிறது. எல்லாரும் அவர் மாபெரும் அற்புதங்களை செய்யக்கூடியவர், பல வியாதிஸ்தர்கள் சுகமாகிறார்கள், அவர் அருமையான போதனைகளை கொடுக்கக்கூடியவர் என்ற காரியம் எல்லாருக்கும் தெரிந்திருந்தபடியினால் அவர்கள் இயேசுவை காண எரிகோ மக்கள் வாஞ்சித்தார்கள். எரிகோ மிகவும் ஒரு பழமையான ஒரு நகரம். நாம் அறிவோம்,
அது கடல் மட்டத்தை விட கீழாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த எரிகோவை இஸ்ரவேல் மக்கள் சுற்றி அதன் கோட்டை உடைத்தவர்கள். எரிகோவை விழச் செய்தார் இறைவன். அந்த அதே எரிகோ பட்டணத்தில் அதன் வழியாக இயேசு கடந்து செல்ல வருகிறார். அந்த எரிகோ பட்டணத்திலே மக்களெல்லாம் இயேசுவை காண விரும்பிய பொழுது சகேயு எனப்பட்ட ஒரு வரி வசூலிக்கக்கூடியவர்களின் தலைவன், சொல்லப்போனால் சீஃப் டாக்ஸ் கலெக்டர், அவருக்கு கீழாக பல வரி வசூலிப்பவர்கள் இருந்திருக்க கூடும்.